இருவார பயணமாக இன்று அயலகம் செல்வதாக திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியுள்ளார். அயலகத்தில் இருந்தாலும் அறிவாலயத்தில்தான் என் மனம் இருக்கும் என்றார். அதிமுகவில் இருந்து கூடலூர் முன்னாள் எம்எல்ஏ பொன் ஜெயசீலன் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்து விலகுவதாக எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். ஆத்தூர் காவல் நிலையத்தில் 10 நாட்கள் கையெழுத்திட வேண்டும் என திருச்செந்தூர் கோர்ட் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்காக இன்றும் நாளையும் சிறப்பு தகுதித் தேர்வு நடக்கிறது. இன்று நடைபெறும் முதல் நாள் தேர்வில் 61,386 பேர் தேர்வு எழுதுகின்றனர். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே நாளை மற்றும் 12ஆம் தேதிகளில் சீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு இடையே இயக்கப்படும் 41 புறநகர் ரயில்கள் சேவை ரத்து செய்யப்படுகிறது.